ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எத பத்தி பார்க்க போறோம்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி தான் பார்க்க போறோங்க. ஸோ இங்க நெறைய பேருக்கு வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒரே கன்ஃப்யூஷன்ஸா இருக்கு. ஸோ இங்க ஒண்ணும் இல்லங்க. நீங்க ஆல் இந்தியா பிளான் பண்றீங்க. அப்படிலாம் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் பிளான் பண்றீங்க. அப்படி இல்லன்னா, நீங்க வந்து கவர்ன்மென்ட் காலேஜ் பிளான் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல மார்க், நல்ல கட் ஆஃப் இருந்தா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல காலேஜா குடுங்க. அதுக்கடுத்து அதர் தென் சைட் பை சைட் 36 கவர்ன்மென்ட் காலேஜ நீங்க குடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சாய்ஸ் ஃபில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நியரஸ்ட் காலேஜ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா, அந்த நியரஸ்ட் காலேஜ வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அதர் தென் காலேஜ நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேரோட விஷயம் ஒவ்வொருத்தருக்கு நல்ல கட் ஆஃப் இருக்கப்ப நீங்க டாப் காலேஜ பிளான் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு கட் ஆஃப் இல்லன்ற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, எல்லா காலேஜுமே நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அப்பதான் ஏதாவது ஒரு காலேஜ் அலாட்மென்ட் ஆகும். ஸோ ஒரு சாய்ஸ் ஃபில் பண்றப்போ, நீங்க வந்து பார்த்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நீங்க கவர்ன்மென்ட் காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்றப்ப எப்படி பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நியரஸ்ட் காலேஜா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் அடுத்தடுத்து சரவுண்டிங் சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஹாஸ்டல் இல்லாம கூட நீங்க டே ஸ்காலரா போயிட்டு வந்துடலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இல்ல மேனேஜ்மென்ட் பிளான் பண்றீங்க அப்படின்னா, மேனேஜ்மென்ட்ல ஆல்ரெடி கவர்ன்மென்ட் ஃபீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க உங்க ஃபீஸ கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க காலேஜ்ல. நான் எப்பவுமே இதுதான் சொல்றது. அதுல உங்களுக்கு எது கம்மியா இருக்கும், உங்க பட்ஜெட்ல இருக்குமோ, அத பார்த்து ஒன் பை ஒன்னா ஃபில் பண்ண வந்து பிளான் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து டீம்டு நீங்க பிளான் பண்ணுங்க. டீம்டு உங்களுக்கே தெரியும். மோரோவர் எல்லாமே 20 லேக்ஸ் பட்ஜெட்ல இருக்கும். அந்த 20 டூ 27 லேக்ஸ் வரைக்கும் கூட இருக்கு. ஸோ அந்த காலேஜ் வைஸ் நீங்க பிளான் பண்ணி, உங்க மார்க்கு அது அலாட் ஆகுமான்றத பிளான் பண்ணி வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா, நீங்க தைரியமா எந்த காலேஜஸ் வேணாலும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகும். உங்களுக்கு கட் ஆஃப் இல்லன்ற பட்சத்தில ஓரளவுக்கு ஒரு ஒரு 350 ஒரு 420, 430 இந்த ரேஞ்சில இருக்கிறீங்க அப்படின்றப்போ, ஸோ உங்களுக்கு மேனேஜ்மென்ட் சீட் தான் அலாட்மெண்ட் ஆகுன்றப்போ, அதுலயும் வந்து எந்தெந்த காலேஜ் அலாட் ஆகுன்றது ஒரு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்றது பெஸ்ட்டா இருக்கும். அப்படின்னா லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் ரேஞ்ச் எடுத்து பாருங்க. 3 இயர்ஸோட கட் ஆஃப் ரேஞ்சஸ் எடுத்து பாருங்க. எந்தெந்த காலேஜ் டாப்ல இருக்கு, எந்தெந்த காலேஜ் மிடில்ல இருக்கு, லோயர்ல இருக்குன்னு பார்த்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லயும் நீங்க சீட் எடுக்கிற மாரி பிளான் பண்ணுங்க. சீட் அலாட்மெண்ட் ஆனாலும் நம்ம ஃப்ரீ எக்ஸிட் குடுத்துக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க விட்டுட்டு 2ண்ட் ரவுண்ட் விட்டு 3rd ரவுண்ட், 4த் ரவுண்ட் அப்ப ரொம்ப காம்படிஷன் வந்து டிமாண்ட் ஆயிடும். ரொம்ப வந்து சீட் வந்து லோவா இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏதாவது ஒரு காலேஜ் எடுக்க மாரி பாருங்க. அப்புறம் கூட ஃப்ரீ எக்ஸிட் குடுத்து கூட நம்ம 2ண்ட் ரவுண்ட்ல பார்த்துக்கலாம். நல்ல காலேஜ் அலாட் ஆகுதுன்னா, அப்படி இல்லன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜோட ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல 2ண்ட் ரவுண்ட்ல பிளான் பண்ணிட்டு கூட 3rd ரவுண்ட்ல பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாரி ஆப்ஷன் பிளான் பண்ணி நீங்க வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்ல வந்து மைண்ட் செட்ல வச்சுக்கங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் ஆன ஏதாவது டவுட்னா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.